டாப் 7 ஹை பேயிங் நான் கோடிங் ஜாப்ஸ் இன் ஐடி கம்பெனிஸ். இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஐடி கம்பெனி அப்படின்னாவே டெக்னிக்கல் ஜாப், சாஃப்ட்வேர் ஜாப் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் தட்ஸ் நாட் த கேஸ். உங்ககிட்ட பெரிய அளவில் ஐடி ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னாலுமே ஒரு சில ரெகுலர் ஸ்கில்ஸை வச்சு உங்களால் ஐடி இண்டஸ்ட்ரி, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய நான் ஐடி ஜாப்ஸ் ஆர் நான் கோடிங் ஜாப்ஸ் இருக்குது. அதில் ஒரு டாப் 7 பிக் பண்ணி இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். என்னென்ன ஜாப் ரோல் இருக்குது, அந்த பர்டிகுலர் ஜாப் ரோலில் என்டர் ஆகணும் அப்படின்னா என்னென்ன கீ ஸ்கில்ஸ் வேணும், ஆவரேஜ் சேலரி ரேஞ்ச் என்ன, அந்த பர்டிகுலர் ஜாப் ரோலுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, இது எல்லாத்தையும் பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பட் பிஃபோர் தட், நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக ஃபாலோ பண்ணுறீங்க, வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, ஐ எம் அஜய் குமார், அண்ட் HR அட்வைசர். உங்களுக்கு ஜாப் டிப்ஸ், ரெஸ்யூமே ரைட்டிங், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், ஐடி அண்ட் ஹெல்த் கேர் ரிலேட்டட் கரியர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் அஜய் HR இன்சைட் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. so that you won't miss the updates. Let's get into the topic. ஸோ லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஜாப் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கோஆர்டினேட்டர் ஆர் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர், PMO அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஜாப் ரோலுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க், கீ ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியில் இருக்கிற ப்ராஜெக்டை வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக பார்த்துக்கிறது இந்த கோஆர்டினேட்டருடைய பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. லெட்ஸ் சே இப்போ வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாமே. இந்த கோஆர்டினேட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட்ஸில் இருக்கிற டாஸ்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், அதர் டீம் மெம்பர்ஸ் எல்லாரோடையுமே வந்து ரொம்ப கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணுவாங்க. லெட்ஸ் சே அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான டாஸ்க்ஸ் யாருக்கெல்லாம் வந்து அலாட் பண்ணியிருக்காங்களோ அவங்க கூட வந்து ஃபாலோ பண்ணி, ஏதாவது டெட்லைன் மிஸ் ஆகிருந்தா அந்த ஒர்க்கை வந்து அவங்கக்கிட்ட நோட்டிஃபை பண்ணி கம்ப்ளீட் பண்ண கோஆர்டினேட் பண்ணுறது. அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடான மீட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்கெடியூல் பண்ணுறது. அந்த மீட்டிங்கில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அதை சம்மரைஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறது. அண்ட் அந்த பாயிண்ட்ஸ் படி டீமை வந்து டைரக்ட் பண்ணுறது. மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இதை. ஸோ இதை கேப்சர் பண்ணுறது, ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டருடைய பிரைமரி ஜாப். இவங்க வந்து அந்த என்டையர் ப்ராஜெக்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆர்கனைஸ்டாக வந்து வச்சுப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ரோலுக்கு தேவையான கீ ஸ்கில்ஸ், இதில் நீங்கள் என்டர் ஆகணும் அப்படின்னா என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்றத சொல்கிறேன். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இஸ் அ மஸ்ட், ரிட்டர்ன் as well as verbal communication. அண்ட் இந்த பர்டிகுலர் ரோலுக்கு மட்டுமே இல்லை, இன்னைக்கு நான் வீடியோவில் சொல்ல போகிற எல்லா ஜாப் ரோலுக்குமே இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இருக்கணும். இன்கேஸ் நான் மறந்துட்டேன் அப்படின்னாலுமே நீங்களே டிஃபால்ட்டாக வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வேணுன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் ரோலுக்கு இந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை தாண்டி எக்ஸல், பவர் பாயிண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், பிளானிங், இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். பட் ஆனால் இந்த பர்டிகுலர் ரோலில் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு சிங்கிள் ப்ராஜெக்டை வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து கோஆர்டினேட் பண்ணுற அளவுக்கு ஸ்கில்ஸை வந்து இந்த பர்டிகுலர் ரோலில் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்கோப் அண்ட் பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஜாப் ரோல். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த பர்டிகுலர் ஜாப் ரோலுடைய ஆவரேஜ் சேலரி ரேஞ்ச், சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி அப்படின்னா 4 to 6 lakhs வரைக்குமே வந்து கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இதுவே ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி அப்படின்னா 8 lakhsல இருந்து 12 lakhs வரைக்குமே வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்க்க போகிற ஜாப் ரோல் ஐடி சேல்ஸ் ஆர் இன்சைட் ஐடி சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுடைய பிரைமரி ஜாப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனியோடைய ப்ராடக்டோ இல்லை சர்வீஸையோ அவங்களுடைய கிளைண்ட் கிட்ட பிட்சின் பண்ணி அதை செல் பண்ணணும், அது மூலிமா ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும். இதுதான் இந்த ஐடி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவோடைய பிரைமரி ஜாப். அண்ட் இந்த பர்டிகுலர் ஜாப் ரோலில் என்டர் ஆகணும் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இருக்கணும். செல் பண்ண போகிற அந்த ப்ராடக்டோ இல்லை சர்வீஸ் பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதை பற்றின ஒரு நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். பார்க்கறதுக்கு ப்ரெசென்டபிளாக இருக்கணும், கிளைண்ட் கிட்ட கான்ஃபிடென்ட்டாக பேசணும். இது எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த சேல்ஸ் ஜாப் பற்றி நிறைய பேர் நினைக்கிற ஒரு விஷயம், இந்த சேல்ஸ் ஜாப் அப்படின்னாலே ரொம்ப ப்ரெஷரிங்காக இருக்கும், வெளியில் சுற்றிக்கிட்டே இருக்கணும், அதுலலாம் ஒர்க் பண்ண முடியாது இப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் இந்த ஐடி சேல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரோலே வந்து வேற. நீங்கள் எனி டைம் வந்து நீங்கள் வெளியிலேயே சுற்றணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை.
இப்போ இருக்கிற டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி சிஆர்எம் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இன்டர்னலாகவே நம்ம கம்பெனியில் இருந்தே வந்து கிளைண்ட்ஸை சோர்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஒன்ஸ் உங்களுடைய பிட்ச் எல்லாம் நீங்கள் வந்து கிளைண்ட்க்கு சென்ட் பண்ணிட்டீங்க, அவங்க உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் போயிட்டு நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி உங்களுடைய ப்ராடக்ட்டோ சர்வீஸையோ வந்து நீங்கள் செல் பண்ணலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். மேபி ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ எடுத்துக்கோங்க. அதை பற்றி நல்லா படிச்சுட்டு டெக்னிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கோ நீங்கள் என்ன கிராப் பண்ணீங்களோ அதை வந்து நீங்கள் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணுங்க, பேசி ஒரு பிட்ச் மாதிரி ரெடி பண்ணி போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுங்க. திஸ் இஸ் மோர் தென் எனஃப். அண்ட் இந்த பர்டிகுலர் ஜாப் ரோலுக்கு ஆஃபர் பண்ணுற சேலரி ரேஞ்ச் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியாக இருந்தால் 3 to 5 lakhs வரைக்குமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க along with incentives. இதுவே ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி அப்படின்னா 6 lakhsல இருந்து 12 lakhs வரைக்கும் வந்து கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ரொம்ப பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஜாப் ரோல். நீங்கள் இதில் டார்கெட்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குற சேலரியை விட அதிகமாக பர்க்ஸ் எல்லாம் நிறைய ஆப்ஷன் இருக்குது, போனஸஸ்லாம் நிறைய வாங்கலாம். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக லிஸ்ட்டில் இருக்கிற ஜாப் ரோல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். ஒரு ப்ராடக்டையோ இல்லை சர்வீஸையோ இருக்கிற அவைலபிள் ரிசோர்ஸஸ் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் ப்ரமோட் பண்ணி அதை செல் பண்ணணும். அது மூலயமா ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும். இட்ஸ் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப். ஸோ இதுதான் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்டோடைய பிரைமரி ஜாப். அண்ட் இந்த பர்டிகுலர் ஜாப் ரோலில் நீங்கள் என்டர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான கீ ஸ்கில்ஸ் SEO சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கணும். SMM சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், இமெயில் மார்க்கெட்டிங், ஆட் கேம்பெயின்ஸ் எல்லாமே வந்து ரன் பண்ண தெரியணும். இந்த பர்டிகுலர் ஜாப் ரோலுடைய ஆவரேஜ் சேலரி ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் 3 to 5 lakhs வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. இதுவே ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனினா 6 இருந்து 10 lakhs வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜாப் ரோலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மேபி ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் லைக் இன்ஸ்டாகிராம் ஒரு ஃபேஸ்புக் அதை ஸ்க்ராட்சில் இருந்து நீங்கள் பில்ட் பண்ணி அதை எப்படி க்ரோ பண்ணீங்க அப்படின்றத வந்து நீங்கள் போர்ட்ஃபோலியோவாக வந்து நீங்கள் பில்ட் பண்ணலாம். அதே வந்து இன்டர்வியூலையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு வரும்போது there are lot of modules. வெப்சைட் கிரியேஷன் இருக்குது, கான்டென்ட் ரைட்டிங், SEO, SMM, இமெயில் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி வேரியஸ் மாடியூல்ஸ் இருக்குது. இதில் உங்களுடைய நீஷ் என்ன, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஸ்பெஷலைசேஷனை சூஸ் பண்ணுங்க. அடுத்த ஜாப் ரோல் மார்க்கெட்டிங் ஆப்ரேஷன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். இவங்க மார்க்கெட்டிங் டீமோட வந்து ரொம்ப கொலாபரேட்டிவா ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ணுவாங்க. கேம்பெயின்ஸ் எல்லாமே வந்து டைமுக்கு வந்து லைவ் ஆகுதா, அதோடைய ரிசல்ட்ஸ் என்ன, அதுக்கு ரிலேட்டடான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அப்டேட் பண்றது, இது எல்லாமே தான் வந்து இந்த மார்க்கெட்டிங் ஆப்ரேஷன்ஸ் எக்ஸிக்யூட்டிவோட பிரைமரி ஜாப். அண்ட் இந்த பர்டிகுலர் ரோல்ல என்டர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸல், கூகுள் ஷீட்ஸ், இமெயில் மார்க்கெட்டிங் டூல்ஸ் லைக் ஜோஹோ, ஹப்ஸ்பாட், இது எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப எக்ஸ்பர்டீஸா இருக்கணும். அண்ட் இந்த பர்டிகுலர் ரோலுக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில எவ்வளோ ஆவரேஜ் சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் 4 to 6 lakhs வரைக்கும் ஆஃபர் பண்றாங்க. இதுவே ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியா இருந்தா 7 to 11 lakhs வரைக்குமே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற ஜாப் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ். இவங்க பிசினஸ்க்கு இவங்க ஒர்க் பண்ற கம்பெனிக்கு தேவையான புது புது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டு வருவாங்க. புது புது கிளைண்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், அவங்களோட ஒரு ஹெல்த்தியான ஒரு குட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் புது புது பிஸ்னஸ் எடுத்துட்டு வரது மூலயமா கம்பெனிக்கு வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய மெயின் மோட்டோ. இந்த பர்டிகுலர் ரோலுக்கு தேவையான கீ ஸ்கில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங் ரொம்ப முக்கியம். இமெயில் ரைட்டிங், லீட் ஜென்ரேஷன், ரிசர்ச் ஸ்கில்ஸ், இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் இந்த பர்டிகுலர் ஜாப் ரோலுக்கு கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணுற சேலரி ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் 3.5 இருந்து 5.5 lakhs வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க அலாங் வித் போனஸ். இதுவே ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியாக இருந்தால் 6 இருந்து 12 lakhs வரைக்குமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஆன் டாப் ஆஃப் இட் போனஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஜாப் மட்டுமே இல்லாமல் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் ஐடி சேல்ஸ், இன்சைட் சேல்ஸ், மார்க்கெட்டிங் ஆப்ரேஷன்ஸ், இந்த ஜாப் ரோல்ஸ் எல்லாத்துக்குமே சேலரிக்கு மேல போனஸ்மே இருக்கும். கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செட் பண்ணுவாங்க. அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சேலரிக்கு மேல போனஸ், அடிஷ்னல் பர்க்ஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்கும். பட் இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டட் ஜாப் ரோல்ஸ், மார்க்கெட்டிங், சேல்ஸ், இது எல்லாமே வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். இதெல்லாம் பண்ண முடியாது, டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் சும்மா. ஸ்பெஷலி ஐடி அப்படின்னு வரும்போது
இங்க இருக்கிற சினாரியோவே வேற. அஃப்கோர்ஸ் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், பட் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சேலரி அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். அண்ட் அது இல்லாமல் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பர்க்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் இந்த பர்டிகுலர் ஜாப் ரோல்ஸில். ஸோ ஐடி இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு மார்க்கெட்டிங், சேல்ஸ், பிஸ்னஸ் ரிலேட்டட் ஜாப் ரோல்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா கண்ணை மூடி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்த ஜாப் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உடைய ஒன் ஆஃப் தி ஜாப் ரோல்ஸ் தான். சோஷியல் மீடியாவில் கண்டென்ட்டை வந்து மேனேஜ் பண்ணுறது, கம்பெனியோடைய கண்டென்ட், வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட், இது எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணுறது இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவோடைய பிரைமரி ஜாப். இந்த பர்டிகுலர் ஜாப் ரோலுக்கு தேவையான கீ ஸ்கில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா SEO, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன், ட்ரெண்டிங்கான டாபிக், டைட்டில் அண்ட் அதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸை பிக் பண்ணுறது, சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், ரைட்டிங், ஸ்டோரி டெல்லிங், இது எல்லாத்துலேயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் இதுக்கு ரிலேட்டடாக போர்ட்ஃபோலியோ நீங்கள் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு டெக் டாபிக் பிக் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக பிளாக் வந்து நீங்கள் டிராஃப்ட் பண்ணலாம். இதையே போர்ட்ஃபோலியோவாக வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். அண்ட் இந்த பர்டிகுலர் ரோலுக்கான ஆவரேஜ் சேலரி ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் 3 to 5 lakhs வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. இதுவே ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் 6 lakhs to 10 lakhs வரைக்கும் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. லாஸ்ட் ஜாப் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயர் பிராண்டிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆர் கார்பரேட் கம்யூனிகேஷன் அசோசியேட். ஒரு கம்பெனியோடைய பேர், அதோடைய பிராண்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதை இன்டர்னலாகவும் சரி எக்ஸ்டர்னலாகவும் சரி அந்த கம்பெனியோடைய ஒர்க் கல்ச்சரை ரொம்ப பாசிட்டிவாக பார்த்துக்கிறது இந்த எம்ப்ளாயர் பிராண்டிங் ஸ்பெஷலிஸ்டோடைய பிரைமரி ஜாப். லெட்ஸே இப்போ வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை பற்றி ஒரு பாசிட்டிவாக ஒரு போஸ்ட் வந்து லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணுறது, இல்லைனா அந்த கம்பெனி வேறு ஏதாவது ஒரு மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணுறது. லெட்ஸே ஒரு லாஸ்ட் இயர் அதோடைய ரெவென்யூ கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான இமேஜ் ஆர் பாசிட்டிவ் ஒர்க் கல்ச்சரை வந்து ப்ரமோட் பண்ணுறது. போத் அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸாக இருந்தாலும் சரி பப்ளிக்கும் சரி ஒரு பாசிட்டிவ் இமேஜ் மெயின்டைன் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய கீ ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் இந்த பர்டிகுலர் ஜாப் ரோலுக்கு தேவையான கீ ஸ்கில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரி டெல்லிங், பவர் பாயிண்ட், ஈவெண்ட் கோஆர்டினேஷன், இது எல்லாத்துலேயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த பர்டிகுலர் ரோலுக்கு ப்ரொவைட் பண்ணுற சேலரி ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் 3.5 to 6 lakhs வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. இதுவே ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் 6 to 10 lakhs வரைக்கும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த சேலரி ரேஞ்ச் எல்லாமே வந்து கம்பெனி டு கம்பெனி மாறும். ஸோ இந்த மாதிரி ஹை பேயிங் நான் கோடிங் ஜாப்ஸ், இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் உங்களுக்கு வந்து நான் டெக் பேக்ரவுண்ட், அதுக்கு ரிலேட்டடான டிகிரி இல்லை, பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் என்டர் ஆகணும் அப்படின்னா உள்ள என்னென்ன ஜாப் ரோல்ஸ் எல்லாம் இருக்குது அதை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான கண்டென்ட். மேபி நீங்கள் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் என்டர் ஆகணும்னு நினைப்பீங்க, பட் அதை பற்றின ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வந்து ஐடியில் என்டர் ஆகணும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் உள்ள ஒர்க் பண்ணாமல் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி நாலேஜ் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் ஐடி இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பிக் பண்ணி ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இதே மாதிரி நீங்கள் என்ன ஜாப் ரோலில் வந்து என்டர் ஆகணுமோ அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை பற்றி தரவு ரிசர்ச் பண்ணி வீடியோ கிரியேட் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இன்டர்வியூ ரிலேட்டட் டிப்ஸ், ஹை பேயிங் ஜாப்ஸ், ரெஸ்யூமே ரைட்டிங், நம்ம சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டைம் டு சைன் ஆஃப். ஸ்டே டியூன் until I catch up with the next video.